ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குல்ல, அதில் தர்பஸ் அணி வின் பண்ணுச்சா இல்லை கானா வினோத்தோடைய கானா ராஜ்யம் வந்து வின் பண்ணுச்சா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் ப்ரொமோ வந்துருச்சு. அதில் வந்து தர்பூசணி அணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிருச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுக்குறாங்க. எல்லாம் போய் செம்மையாக வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. கமருதீன் ஏசி மேலாம் ஏறினு ஒழிச்சு வைக்கிறாரு. கனியக்கா ஏசியை கலட்டி விட்டா உள்ளே மாட்டிடும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ் நடந்துச்சு. ஸோ என்ன அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில். ஓகே, அடுத்து ஓட்டிங் வந்து நிறையா கேட்டுருந்தீங்க. ஓட்டிங் அடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன். இன்னும் வரல, எனக்கு 8 மணிக்கு தான் வந்து வரும். ஸோ நான் வந்தப்பறம் நான் போடுறேன் அஃபிஷியல் ஓட்டிங்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட் அண்ட் ட்ரெஷர் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீயே போய் வேட்டையாடி புதையலெடு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாரு. ஸோ முதலே சொல்லிட்டாரு, இது வந்து ரொம்ப ஃபன் டாஸ்க்குப்பா தம்பிகளா, எதுவும் வந்து அவசரப்பட்டு ஏதோ ஆடுறேன் அப்படின்ற பேர் எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபன்னாக கொண்டு போவான்னு சொல்லிட்டாரு. என்ன டாஸ்க்னா 3 கொடி ஆளுக்கு சரியா போய் நீங்கள் வந்து ஒழிச்சு வைக்கணும். அதில் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியை வந்து நீங்கள் திருப்பி ஒழிச்சு வச்சு, அதாவது இந்த டீம்லேருந்து ஒரு தடவை உள்ளே போய் ஒழிச்சு வைக்கணும், இந்த டீம்லேருந்து உள்ளே போய் ஒழிச்சு வைக்கணும். ஓகே, ஸோ அதில் போய் உள்ளே போய் ஒழிச்சு வச்சுக்கலாம். ஒரு டீம் ஒழிச்சு வைக்கும்போது இன்னொரு டீம் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே கார்டன் ஏரியா இருக்கணும். ஸோ ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்றதுக்கு 2 பேர் போகலாம் ஒரு டீம்லேருந்து. ஸோ இந்த டீம்லேருந்து வியானாவும் நம்ம வெப்ஜியும் போகிறாங்க, இந்த டீம்லேருந்து ரம்யாவும் கெமியும் போகிறாங்க. ஓகே, ஸோ உள்ளே போய் என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சரி யாரா எடுக்க போகிறா அப்படின்னு பார்த்தேன். கமருதீன்லாம் வந்து மேலே ஏறி ஏசிலாம் வச்சுருந்தான். சரியா, அதை எடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். பட் கனியெல்லாம் ஏசியை கலட்டுறாங்க அப்படியே. பயந்துட்டார் பிக் பாஸ். எம்மா நீ வேறு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிடுறாரு. பிக் பாஸ் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மைக் மூலமாக வந்துக்கிட்டு, ஏங்க ப்ராப்பர்ட்டி செட் எதையும் டேமேஜ் பண்ணிடுறாங்கயா, செட்டு தான் வாடகை தான் வாங்கியிருக்கோம், நீங்கள் பாட்டு திருப்பி வந்து எதாவது பண்ணி விட்றாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வியானா போய் எடுத்துட்டாங்க. யார் எடுத்தாங்கன்னு பார்த்தா அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப டபால்னு வந்து அடுத்தடுத்து வந்து எல்லோரும் எடுக்கிறப்ப டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து கிளப்பிட்டாங்க. இந்த மாதிரி எப்படா நீ வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் சீக்ரெட்டாக சொல்ல முடியாது, ஒரு ஹண்ட் அண்ட் ட்ரெஷர் தான் இது பேர், அப்படி தான் சொல்லணும். ஓகே, வியானா எடுத்தோடனே வியானா கூட சண்டைக்கு வராங்க. சுற்றி நின்று அப்படியே ஒரு கலவரமாகுது வீடு. நான் கொடுங்க, ஒழுங்காக எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த விக்ரமரை வந்து கேட்குறான். கேட்ட டாஸ்க் புக் எடுத்துகிட்டு வந்துட்டான். கரெக்டாக விக்ரம் பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். அந்த மாதிரி கையில் இருந்தால் கொடுத்துடணும், வைக்கிறணும், எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடணும். நாங்களாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டோம், கொடுங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுருங்க அப்படின்றான். அது வைக்கிறதுக்குள்ளேயும் கெமி ஒன்று வந்து எடுத்துடுறான். அவங்க இதுலேருந்து வா 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 வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த ராஜ்யத்துடைய கொடியை வந்து நாட்டுறார்கள். நட்டுட்டு அதுக்கடுத்து அப்படி திரும்பி ஏன்னா வந்து பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஆள் போட்டு வச்சிடுறாங்க. ஸோ தர்பீஸுக்கு 2, அவங்களுக்கு 2 அப்படி இருக்குது. ஸோ 3வது வந்து வெப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நறுக்குன்னு வைக்கிறான். வச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது கேம். ஸோ தர்பீஸ் அணி ஓன் த டாஸ்க், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சரியா, ஆனால் வியானாவே அதை போய் எடுத்தது அப்படிங்கிறது என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன ராஜ்யம் அப்படின்றா, கிளி ஜோசியம் போமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா, சரி இப்போ அந்த ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சுல, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகத்துடன் உத்வேகத்துடன் எல்லாம் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த ட்ரெஷர் டாஸ்கில் இப்படிப்பட்ட ஒரு கேம் ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி அதாவது விக்ரம் படிக்கிறார் அந்த கேமை. கொடி பறக்குது. அதுவும் எஃப்ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது எப்படினாலும் ஒழிச்சு வைக்கலான்றதுக்காக உள்ளே போய் பெட்லாம் தூக்கிட்டு அது மேலே பேஸ்ட்லாம் போட்டு, அந்த பேஸ்ட் இல்லை அது பேர் என்னங்க, டேப், டபுள் டேப்லாம் போட்டு ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். பயங்கரம் விளாண்டாங்க. ஸோ கானா சாம்ராஜ்யமா தர்பூசி சாம்ராஜ்யமா அப்படின்ற மாதிரி. ஆனால் கமருதீன் ஏசி மேலே ஒழிச்சு வச்சதெல்லாம் வேற லெவல் ஹைலைட்டு. அமித்து கிமித்துலாம் உள்ளே போய் பெட்டுக்குள்ளே கையை விட்டு எஃப்ஜேலாம் வந்து அந்த உள்ளே போயிடுறான். பெட்ரூம் கீழே அந்த திறப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே உள்ளே போயிட்டு அதில் வேற போய் வந்து உள்ளே டிசைட் பண்ணி பயங்கரமாக வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். சரியா, ஸோ ஒரு மேலே எல்லாம் சேர்ந்து போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்து எஃப்ஜே எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக கொடியை நட்டுறான் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ தர்பீஸ் ராஜ்யம் வின் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் கான்டென்ட். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா ஒன்றுமே இல்லைன்றீங்களா கண்டென்ட்டே, அதுக்கு தான் வேறு என்ன பண்ணுறது. இதான் அன்சீன் ப்ரோமோ. சரியா, உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.